இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுவுமே பேசலனா அது உன்னோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா? நான் ஊர்க்காரங்க மத்தியில அந்த இடத்தை சிவனுக்காக கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சும் அந்த இடத்தோட பத்திரத்தை திருடி கொடுத்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. என்ன ஒரு நெஞ்சல் தண்டி உனக்கு இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆமா, எனக்கு இந்த குடும்பத்து மேல கோவம், ஆத்திரம், வெறுப்பு எல்லாமும் தான். அப்படி என்ன உனக்கு கோவம், வெறுப்பு? சொல்லு, அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிலத்தை வித்து பணம் தரேன், மாடர்ன் ரைஸ் மில் வாங்கி நடத்திக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல. மண்ணுக்குள்ள இருந்து சிவலிங்கம் வந்ததுனால அந்த நிலத்தை சிவன் கோயிலுக்கு எழுதி தரேன் வர சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு வெறும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு எங்க விஷயத்தெல்லாம் அப்படியே மறந்துட்டீங்க. எங்களுக்குன்னு ஆசை இருக்காதா? நாங்க புடிச்சத செய்யற உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? என் புருஷன் காலம் பூரா உங்க ரைஸ் மில்ல பாத்துக்கிறதுல வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுமா என்ன? அவர் ஆசைப்பட்ட விஷயத்த அவரால இப்ப செய்ய முடியாம போயிடுச்சு இல்ல. அந்த ஆத்திரமும் கோவம் தான் என்னை இப்படி செய்ய வச்சது. இந்த வீட்ல எல்லா முடிவையும் நீங்க தானே எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணேன். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நான் தலை குனிஞ்சு நின்னா அது நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம் தானே. நான் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலனா நம்ம குடும்பத்தை பத்தி தானே ஊர் தப்பா பேசும். பணத்துக்காக இவ்ளோ பெரிய காரியத்தை பண்றேனா நாளைக்கும் பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவே இல்ல நீ? அது உனக்கு வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுத்துருமா? உன் புள்ள உன் கண்ணு முன்னாடி வளர்றானே, அவனுக்கு நீ செஞ்ச காரியம் எல்லாம் புரியும் போது அவன் மனசு பாதிக்காதா? நம்ம அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களேன்னு உன்ன நினைச்சு அவன் வேதனைப்பட மாட்டானா? நல்லதோ கெட்டதோ ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அதான் மாட்டிக்கிட்டேனே. இன்னும் எதுக்கு நீ இப்படி குற்றவாளியா நிக்க வச்சு ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டு அவமானப்படுத்தாதீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசுற நீ? நீ பண்ணினது தப்புன்னு நீ உணர்ந்திருந்தா மன்னிச்சிடுங்க மாமான்னு இவங்கிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? இதுக்குதான் ரகு சொல்றது தகுதி பார்த்து பொறுப்பை கொடுக்கணும்னு. அவசரப்பட்டு வீட்டு சாவியை இவகிட்ட கொடுத்தீங்கல்ல, நான் அப்பவே இவகிட்ட கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அதோட விளைவுதான் இதெல்லாம். என்ன ரகு, அவளோட குணம் என்னன்னு தெரிஞ்சு மறுபடியும் அவகிட்ட வீட்டு பொறுப்பை கொடுக்கறியேப்பா? இல்லம்மா, அவ தப்ப அவளே உணர்ந்து தன்னை திருத்திக்குவான்னு நான் நம்புறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அம்மா ஜானகி, உனக்கு இவ்ளோ கோபம் வரும்னு நான் இன்னைக்குதாம்மா பார்த்தேன். அத்தை, நம்ம வீட்டு பொண்ணே நமக்கு துரோகம் பண்ணா எப்படி அத்தை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதுவும் சரிதான். என்னங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சித்தர் இவளை பத்தி சொன்ன மாதிரியே நம்ம இடம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. நமக்கு நல்லதே நடக்குங்க. சரி, எல்லாரும் போங்க. சித்தர் இவளை பத்தி சொன்ன மாதிரியே நம்ம இடம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. நமக்கு நல்லதே நடக்குங்க.
ஏற்கனவே 10 பவுன் சங்கிலி கிடைச்சத கமுக்கமா மறைச்சு வச்ச ஆள் தானே நீனு. அண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டுலாம் செய்ய முடியாது அண்ணி. சரி, நான் சொல்லிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஐயோ வேண்டாம் பார்வதி, இதெல்லாம் செய்யாதன்னு என்ன பிடிச்சு தடுத்திருக்க மாட்டீங்க. வசுந்தரா கிட்ட நீங்க கொடுத்த 20 லட்சத்துக்கு இடம் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, நீங்க வீடு கட்டுறதுக்கு பணம் கூட தரேன்னு சொன்னனே, இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன்? எல்லாம் இந்த பணம் வரும்னு நினைச்சுதான் நான் சொன்னேன். உங்க அண்ணன் பணம் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடத்த கோவிலுக்கு கொடுத்துட்டு பணம் யாருக்கும் தர முடியாதுன்னு ஏமாத்தினாரே, அந்த மாதிரிலாம் நான் ஏமாத்த மாட்டேன் அண்ணி. சரி விடு, இனிமே என்ன ஆனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய். நீ மாட்டிக்காம இருக்கிறதுக்காக வழி சொல்லுவான்ல, அதுக்காக தான் சொல்றேன், புரியுதா? நல்ல வேலை, இந்த விஷயம் சிவாக்கு தெரிய வேண்டான்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, வானத்துக்கும் பூமிக்கும் கடந்து குதி குதின்னு குதிப்பான். அவன் என்ன வேணாலும் முடிவெடுப்பான். இங்க பாரு, நீ போய் அவன்கிட்ட எதுவும் உளறி தொலைச்சிடாத. நான் எப்படி அண்ணி சொல்லுவேன்? நீங்க உங்க புருஷன்கிட்ட உளராம இருந்தாலே சரிதான். அவருக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ரேடியோ மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துருவாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? இனிமே எந்த ஒரு காரியத்தை பண்ற மாதிரி இருந்தாலும் 1க்கு 4 தடவை யோசிச்சு நல்லா சூதானமா பண்ணணும். இல்லனா என்கிட்ட வந்து கலந்து பேசு. நான் உனக்கு நல்ல புத்தி தான் சொல்லுவேன் பார்வதி. இங்க பாரு, உனக்கு கிடைக்கிறதுல எனக்கு பாதி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு என்கிட்ட எதையும் சொல்லாம விட்டுறாத. அப்புறம் தேவையில்லாம இந்த மாதிரி சிக்கல்ல வந்து மாட்டிப்பேன். சரிங்க அண்ணி. நீ ஏதாவது சாப்பிடுறியா? நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரவா? காஃபி சாப்பிடுற மனநிலைமையில நான் இப்ப இல்ல அண்ணி. இன்னைக்கு இந்த வீட்ல இவ்ளோ அவமானப்படுத்தின அந்த ஜானகி அக்காவ நான் சும்மா விடவே மாட்டேன். நிச்சயம் நான் பதிலுக்கு ஏதாவது ஒரு பழி வாங்குவேன். அப்பதான் என் மனசு சமாதானமாகும். வசுந்தரா கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு போறேன்னே வச்சுக்கோங்க, அவ என்ன டிமாண்ட் வைப்பா? இடத்த எனக்கே விட்டு கொடுங்கன்னு சொல்லுவான். அது சிவனுக்கு சொந்தமான இடம், அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் ஒரு காலத்திலயும் நடக்காது சார். அண்ணா, அப்படின்னா சிவாவும் என் புருஷனும் ஜெயிலே கிடக்க வேண்டியதுதானா? ஏய், உனக்கு உன் புருஷன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு என் மச்சான் மேலயும் தம்பி மேலயும் அக்கறை இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அதே பதட்டம் எனக்கும் இருக்கு. அதை எப்படி நான் விட்டுருவேன்? ஏதாவது பண்ணி நிச்சயமா நான் அவங்கள வெளியே கொண்டு வருவேன். வக்கீல் சார், என்னால அவகிட்ட சமாதானமா பேச முடியாது. அவங்கள கோர்ட் மூலமா வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. சரிங்க. இந்த சீனியர் லாயர் கிட்ட பேசி அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான வழியை கண்டுபிடிங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் அவங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. நான் சீனியர் லாயர்கிட்ட பேசுறேங்க ஐயா. வரேன்.